முஸ்லிம்கள் வெறுமனே இந்தியாவை மட்டும் ஆட்சி பண்ணல, உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு தலை சிறந்த நாடுகளையும் முஸ்லிம்கள் அவங்களுடைய காலகட்டத்துல ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கும் பல்வேறு முஸ்லிம் நாடுகள் உலக அளவுல இருக்கிறதையும் அந்த நாடுகள்ல அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறதையும் நம்மளால கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. இப்படி முஸ்லிம்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முஸ்லிம்களுடைய பொன்னான ஆட்சி, முஸ்லிம்களுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு முஸ்லிம்களுடைய பொற்காலத்துல முஸ்லிம்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது, முஸ்லிம்கள் எதையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எந்த கல்வி முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, முஸ்லிம்களுடைய மதர்சாக்கள் எப்படிப்பட்ட பாடசாலைகளாக மக்களுக்கு இருந்துச்சு, வெறுமனே முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லாம முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட, ஏன் முஸ்லிம்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு சமூகம் அப்படின்னு சொன்னா யூத சமூகத்தை சொல்லலாம். அந்த யூதர்கள் கூட முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய மதர்சாக்கள்ல படிச்சு பெரிய பெரிய ஸ்காலர்ஸா மாறி போனாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்களுடைய பொற்கால ஆட்சிகள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வரலாற்று நம்மளால எல்லா இடங்கள்லயுமே பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுடைய அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொற்காலத்துல முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்குமே தெரியணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய எந்த முஸ்லிம்களுக்குமே அந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம இருக்கிறத பாக்குறோம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யாரை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இருந்த முஸ்லிம்கள் எப்படி இருந்தாங்க, அன்னைக்கு இருந்த முஸ்லிம்கள் தலை சிறந்தவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கும் அதே முஸ்லிம்கள் தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லா இடங்கள்லயுமே அடிமட்ட இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, இதுக்கு என்ன காரணம்? அப்போ நம்ம அந்த முஸ்லிம்கள் கிட்ட இருந்து எந்த வகையில வித்தியாசப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மீண்டும் அது மாதிரி கல்வியில வளர்றதா இருக்கட்டும், முஸ்லிம்களுடைய கண்டுபிடிப்புகள் வளர்றதா இருக்கட்டும், முஸ்லிம்கள் எந்த பாதையை நோக்கி போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் மிக தெளிவாகவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில தான் தொடர்ச்சியாக பல்வேறு வீடியோக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவங்க கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல முஸ்லிம் அறிஞர்களால முஸ்லிம்களால கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு வரலாற்று புரட்சியை செஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இப்ப இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கிட்ட போயிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு முஸ்லிம் இன்னோவேட்டர், அதாவது முஸ்லிம் விஞ்ஞானிகள் யாராச்சும் ஒருத்தவங்க முஸ்லிம்கள்ல யாராவது உலகத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தவங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எல்லாருமே ஐசக் நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா, உனக்கு இத்தனை இன்னோவேட்டர்ஸ் பேர் தெரியுதுல, இத்தனை விஞ்ஞானிகள் சயின்டிஸ்டோட பேர் தெரியுதுல, முஸ்லிம்ஸ்ல யாராச்சும் ஒரு சயின்டிஸ்ட் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில நீங்க எங்க போய் கேட்டாலும் ஒரு முஸ்லிம் விஞ்ஞானியோட பேரு சொல்லுன்னு சொன்னா எல்லாருக்குமே வர ஒரே பேரு ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவோட பிரசிடென்டா இருந்தாரு, நம்ம தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம்காரரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் மட்டும்தான் வாயில வருமே தவிர அவரை போல இருந்த மற்ற எந்த விஞ்ஞானிகளோட பேருமே முஸ்லிம்களுக்கு வராது. ஏன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு அந்த ஒரு விஷயமே தெரியாம தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கான வீடியோல முஸ்லிம் விஞ்ஞானிகள் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் அவங்க எதையெல்லாம் இந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை இது எங்களுடைய கண்டுபிடிப்புகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த படிச்ச விஞ்ஞானிகள் அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அதுல எப்படி உரிமை கோரினாங்க, அந்த கண்டுபிடிப்பை மையப்படுத்தி இவங்க அதுல இருந்து எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அந்த அடிப்படையில நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய முஸ்லிம் சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவரு 810 இருந்து 887 அந்த காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தார். இப்ப நம்ம 2025 இருக்கிற மாதிரி இவரு 800கள்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு விஞ்ஞானி தான். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னா ரோண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் தான் இவரு. இவரு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேர்ச்சி பெற்றவரா இருந்தாரு அப்படின்னு சொன்னா ஒரு சயின்டிஸ்டா இருந்தாரு, இன்வென்டரா இருந்தாரு, இன்ஜினியரா இருந்தாரு, கெமிஸ்டா இருந்தாரு, போயட்டா இருந்தாரு, மியூசிஷியனா இருந்தாரு, ஆஸ்ட்ரோனமரா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு துறைகள்ல அறிவு சார்ந்த விஷயங்களை அன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு நபருடைய அறிவை வச்சு முஸ்லிம்கள் அன்னைக்கு எப்படிப்பட்ட அறிவுகள் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு முஸ்லிம் இளைஞர், இவர் என்னங்க படிச்சிருக்காருன்னு சொன்னா இன்ஜினியர் படிச்சிருக்காரு. அப்ப வேற ஏதாச்சும் அவருக்கு தெரியுமான்னு தெரிஞ்சா வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. இந்த முஸ்லிம் என்ன படிச்சிருக்காரு, இவர் அட்வொகேட் படிச்சிருக்காரு, அட்வொகேட்டை தாண்டி வேற ஏதாச்சும் துறையில அறிவு இருக்கான்னு சொன்னா இல்ல கேஸ கொடுத்தா வாதாடுவாரு. இவர் என்ன படிச்சிருக்காரு, மெடிக்கல் படிச்சிருக்காரு, மருத்துவம் படிச்சிருக்காரு. சரி மருத்துவம் படிச்சிருக்காரு, ஆபரேஷன் பண்ணுவாரான்னு சொன்னா இல்ல அவர் பல் மருத்துவர், பல்லு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுவாரே தவிர சர்ஜரி எல்லாம் அவருக்கு இதயத்தை கிழிச்சு ஆபரேஷன் பண்ற அறிவு எல்லாம் கிடையாது.
அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முஸ்லிம்ஸுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு துறை சார்ந்த அறிவை மட்டுமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. மற்ற துறை சார்ந்த அறிவும் இருக்காது, அந்த துறை சார்ந்த அடிப்படை கேள்விகளுக்கு பதிலும் இருக்காது. ஆனா முஸ்லிம்களுடைய கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல இருந்த ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கல்வி முறையுமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸோட கல்வி அறிவு மட்டும் இல்ல, ஒவ்வொரு முஸ்லிம் அறிஞர்களுடைய கல்வி அறிவுமே எப்படி இருக்கும்னு சொன்னா பல்வேறு துறைகள்ல அறிவு பெற்றவங்களா இருப்பாங்க. இவரு ஒரு விஞ்ஞானி, ஒரு சயின்டிஸ்ட். ஆனா இவருக்கு என்ன மாதிரியான துறையில அறிவு இருந்திருக்கும் பாருங்க. ஒரு இன்ஜினியரா இருந்திருக்கிறாரு, ஒரு கெமிஸ்டா இருந்திருக்கிறாரு, ஒரு போயட்டா இருந்திருக்காரு, ஒரு மியூசிஷியனா இருந்திருக்கிறாரு, ஒரு ஆஸ்ட்ரோனமரா இருந்திருக்காருன்னு சொன்னா ஒவ்வொரு முஸ்லீம்களுமே அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல பல்வேறு துறை சார்ந்த அறிவுகளை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இவருடைய வரலாற்றுல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இவர் எதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம பறக்கக்கூடிய இந்த விமானங்கள் இருக்குல்ல, அதாவது ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சகோதரர்கள் ஒண்ணு சேர்ந்துதான் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இன்னைக்கு நம்ம விமானங்கள் பயன்படுத்துறோம்ல மாடர்ன் ஏரோப்ளேன்ஸ், இந்த மாடர்ன் ஏரோப்ளேன்ஸ் எல்லாம் வரத்துக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் மனிதர்களாலேயுமே பறவைகளை போல வானத்தை பறக்க முடியும் அப்படிங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விமானங்கள் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச அந்த ஏரோப்ளேனுக்குமே முன்மாதிரியாக இவருடைய இந்த கண்டுபிடிப்பு தான் இருந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய அளவிலான சில்கை பயன்படுத்தி அதை ஒரு ரக்கையை போல பயன்படுத்தி அதுல சில மர கட்டைகளையும் பயன்படுத்தி கழுகோட இறைகளை பயன்படுத்தி மனிதர்களால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உயரமான கட்டடத்து மேல ஏறி நின்று கொண்டு அதை பயன்படுத்தி அவர் கண்டுபிடிச்ச அந்த விஷயங்களை மட்டுமே பயன்படுத்தி மிகப்பெரிய கட்டடத்துல இருந்து குதிச்சு இது போல மனிதர்களால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. அந்த கண்டுபிடிப்புல அவர் கீழே விழுந்து பல்வேறு அடிகள் பட்டிருந்தாலும் கூட அவர் தான் முதல்ல ப்ரூவ் பண்ணாரு மனிதர்களாலையும் பறக்க முடியும் அப்படிங்கிறத. நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க நம்ப வேணாம். கூகுள்லயோ இல்லாட்டி சாட் ஜிபிடிலயோ நீங்க யாரை நம்புறீங்களோ அதுல போயிட்டு அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் யாரு அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு தெளிவா கொடுக்கும். மாடர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் இவரை ஃபர்ஸ்ட் ஏவியேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய இந்த விஷயத்தை வச்சுதான் மிகப்பெரிய அளவுல ஏவியேஷன்ஸ்ல மாற்றமே வந்திருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல ஃபாதர் ஆஃப் பிளைட் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முஸ்லிம் ஸ்காலர் தான் சொல்லுவாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக்ல, இதையுமே நீங்க கூகுள்ல பார்க்கலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக்ல பாக்தாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்தாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இவருடைய ஸ்டாச்சு மிகப்பெரிய அளவுல அந்த விமான நிலையத்தினுடைய வாசல்லே வச்சிருக்காங்க. அடுத்த வாட்டி நீங்க விமானத்துல பறக்கக்கூடிய நேரத்துல இந்த பிளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அடித்தளமா யார் இருந்தாங்கன்னு சொன்னா அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் முஸ்லிம்களுக்காக ஞாபகம் இருக்கணும். 2வது விஷயம், முஸ்லிம் இன்னோவேட்டர்ஸோட பேரை சொல்லுங்க, முஸ்லிம் சயின்டிஸ்டோட பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அப்துல் கலாம் அப்படிங்கிற இடத்துல அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் அப்படிங்கிற பேரும் முஸ்லிம்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்ததா இருக்கக்கூடிய மிகப்பெரிய முஸ்லிம் ஸ்காலர் யாரு அப்படின்னு சொன்னா அல் ஜஹரவி அப்படிங்கிறவரு. இவர் எதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மருத்துவம் துறை சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்கு ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னே இவரை நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அறுவை சிகிச்சையுமே எப்படி செய்யப்படணும், அது எந்த முறைகள்ல செய்யப்படணும், ஒரு அறுவை சிகிச்சை செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அது ஹார்ட்டை கிழிக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி உடல் உறுப்புல வேற எதை வேணாலும் நம்ம கிழிச்சு ஒரு ஆபரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு சர்ஜரியை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த சர்ஜரியில எந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தணும், ஒருவேளை சர்ஜரி பண்ணி ஒரு இதயத்தையோ ஒரு வேற ஏதோ ஒரு வயிற்று பகுதியோ ஒரு முதுகு பகுதியோ நம்ம கிழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை மீண்டும் எப்படி ஒட்ட வைக்கிறது, அதை எப்படி தைக்கிறது, எதை வச்சு தைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 936ஆம் ஆண்டுல கண்டுபிடிச்சு கொடுத்தவரே இந்த ஒரு முஸ்லிம் அறிஞர் தான். இவருடைய வயசு அப்படிங்கிறது 936ல இருந்து 1013 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்கிறாரு. இவருமே எந்த நாட்டை சார்ந்தவர்னு சொன்னா ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் தான். இவருமே அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துலதான் வாழ்ந்தவர்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவர் என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலாக இந்த மருத்துவத்துறையில பிராக்டிஸ் பண்ணிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சர்ஜரி அந்த காலத்திலேயே பண்ணவர் இவர் தான். கிட்டத்தட்ட 30 வால்யூம்ஸ் புக் இருக்கக்கூடிய என்சைக்ளோபீடியாவை உருவாக்கி கொடுத்தவர். இந்த ஒரு புக்கை வச்சுதான் இன்னைக்கு நம்ம மாடர்ன் மெடிக்கல்ஸ் எல்லாம் படிக்கிறோம்ல, மாடர்ன் சர்ஜரிஸ் எல்லாம் படிக்கிறோம்ல, இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சு கொடுத்தா அப்படின்னு சொன்னா ஆங்கிலேயன் கண்டுபிடிச்சு கொடுத்தான், இல்லாட்டி வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்த ஒரு விஷயம் தான் இந்த சர்ஜரி பண்ணக்கூடிய முறைகள், இல்லாட்டி யூரோப்காரன் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்றோம்ல. இவருடைய அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கிட்டுமே இருக்கிற ஒரு குணம் என்னன்னு சொன்னா அவங்க எதுல ஸ்காலர்ஸா இருக்கிறாங்களோ, எதுல தனித்துவம் பெற்றவங்களா இருக்கிறாங்களோ, நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல பைத்துல் ஹிக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலகம் இருந்துச்சு. பல்வேறு அறிஞர்களுடைய நூல்களை கொண்டு வந்து வச்சு
அதை மொழிபெயர்ப்பு செஞ்சு அதுல ஆராய்ச்சி பண்ணக்கூடியதுதான் அந்த நூலகத்தினுடைய முக்கிய வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல இவருமே பல்வேறு இடங்கள்ல இருந்து ஆராய்ச்சி பண்ணி அதை அரபில டிரான்ஸ்லேட் பண்ணி இவருமே பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த கண்டுபிடிப்புகள்ல தான் 30 வால்யூம்ஸா இருக்கக்கூடிய என்சைக்ளோபீடியா புத்தகத்தையுமே எழுதியிருக்கிறாரு. இவருடைய புத்தகத்தை தான் பிற்காலத்துல முஸ்லிம்களுடைய வரலாறு முஸ்லிம்களுக்கு தெரியாதனால அது எப்படி மாற்றப்பட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இவருடைய அந்த புத்தகத்தை தான் யூரோப்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு அவங்களுடைய மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்கா, அதாவது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாட புத்தகமாகவே இவருடைய புத்தகத்தை தான் மொழிபெயர்ப்பு பண்ணி பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட எந்த மாதிரியான சர்ஜரிகள் எல்லாம் இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு சொன்னா 200க்கும் மேற்பட்ட சர்ஜரிஸை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது எப்படி செய்யணுங்கிறதையுமே சொல்லி கொடுத்ததுமே இவர் தான். குறிப்பா சொல்லணும்னா அந்த சைல்டு பர்த்தா இருக்கட்டும், இல்லாட்டி டென்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடதா இருக்கட்டும், ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படின்றதா இருக்கட்டும், யூராலஜிக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி பார்க்கணும், இல்லாட்டி நியூரோ சர்ஜரி எப்படி பண்ணணும், காஸ்மெட்டிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விலங்குகளோட உறுப்புகளை பயன்படுத்தி நம்ம எப்படி அதை ஸ்டிச்சிங் பண்ணணும், உடம்புல நம்மளுடைய மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்றோம்னு சொன்னா அந்த ஆபரேஷன்ல நம்ம ஒரு இடத்தை கிழிச்சு ஆபரேஷன் பண்ணக்கூடிய நேரத்தில் அதை சேர்க்கறதுக்கு விலங்குகளுடைய உறுப்புகளை எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்ததுமே, அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கொடுத்ததுமே இந்த ஒரு முஸ்லீம் ஸ்காலர் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மட்டும் இல்லாம காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பண்றோம்ல பிளாஸ்டிக் சர்ஜரி, அது நம்ம செய்யக்கூடிய மூக்குக்கா இருக்கட்டும், காதுக்கா இருக்கட்டும், பல்லுக்கா இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய இந்த எல்லா பிளாஸ்டிக் சர்ஜரியுமே அவருடைய காலகட்டத்துல காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கண்டுபிடிச்சு கொடுத்தவர் இவர் தான். குழந்தை பிறக்கிறதுல ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு அம்மா இறக்கக்கூடிய சூழல்ல அந்த குழந்தை பிறக்க இருக்குதுன்னு சொன்னா அந்த நேரத்துல 2 பேரையுமே எப்படி பாதுகாக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு கொடுத்ததுமே இவர் தான். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய இந்த விஷயத்தை கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிற்காலத்துல வரக்கூடிய முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட ஒருத்தர் வாழ்ந்தாருன்றதையும் மறந்துடுவோம் அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சதுனாலதான் இவருடைய பல்வேறு அரபு நாடுகள்லயும் ஸ்பெயின் நாடுகள்லயுமே கூட ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் பல்வேறு தெருக்களுக்கும் இவருடைய பேரை வச்சிருக்கிறாங்க. அல் ஜஹர்வி அப்படிங்கிறவரும் இந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம்ல வாழ்ந்துகிட்டு இருந்தவர் தான். இவரு எதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதையுமே என்னுடைய கடமை, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது உங்களுடைய கடமை. இந்த மாதிரி முஸ்லிம் இன்னோவேட்டர்ஸ் எதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பதிவு செய்யறேன். உங்களுக்கு இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னு சொன்னா கூட தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்குமே நான் பதில் கொடுக்குறேன்.